தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித யாக்கோபு திருத்தூதருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவருடைய நேரடி அப்போஸ்தலர்களில் ஒருவராக இருந்த திருத்தூதர், அது மட்டுமில்லாமல் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு வட்டத்துக்குள் இருந்த 4 சீடர்களில் ஒருவராக திருத்தூதர் யாக்கோபும் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் இவருடைய இந்த விழாவை சிறப்பிக்கிற வேளையில் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு இரத்த சாட்சியாய் முதலில் வித்திட்டவராக திருத்தூதர்களிலே முதலாக ஆண்டவருக்கு இரத்தம் சிந்தி அவருக்கு சாட்சியாய் மரித்து திருச்சபையை வளப்படுத்திய தன்னுடைய திருச்சபையை தன் இரத்தத்தால் அவர் உரமூட்டியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த நாளில் நம்ம இப்போ கொடுப்போம். திருச்சபை இன்று வரை இந்த மறை சாட்சியுடைய இரத்தத்தினால் அது உயிர் பெற்று வளர்ச்சி பெற்று வளர்ந்திருக்கிறது. எனவே தான் சொல்வார்கள், மறை சாட்சியுடைய இரத்தம் விசுவாசத்தை வித்து என்று சொல்வார்கள். ஆகவே அந்த மறை சாட்சியத்தை யாக்கோபு திருத்தூதர்களில் முதல்வராக இருந்து அதை துவங்கி வைக்கிறார். அந்த ஒரு திருத்தூதரை நாம் கொண்டாடுகிற வேளையில் நாமும் கூட ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மையும் கூட அப்படிப்பட்ட வீரமிக்க மக்களாக, அவருக்கு சான்று வகுக்கிற மக்களாக, ஆண்டவருக்கு மிகுந்த உள்ள உறுதியோடு ஊழியம் புரிகிற மக்களாக நாம் மாறுபடியாக நம்முடைய இந்த பலி ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் இன்றைய நாளில் சனிக்கிழமை தாய் மரியாளை நினைவு கூறுவோம். இந்த திருத்தூதர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தவள் அந்த தாய் மரியாள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டுடைய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறவரை, தன்னுடைய பணியை அவர்கள் கொடுத்து அனுப்பி வைக்கிறவரை உடனிருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டவள் தாய் மரியாள். ஆகவே அப்படிப்பட்ட அவருடைய உடனிருப்பு நமக்கும் இருக்கும்படியாக, அவருடைய உந்துதல், அவருடைய பரிதி வீசுதல் திருத்தூதர்கள் கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கும்படியாக, நம் குடும்பத்தார் கிடைக்கும்படியாக நாம் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எனவே இந்த நாளிலே நாம் இந்த பலியை ஒப்பு கொடுக்க, இந்த தூய மாறி நிகழ்வை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் நிறைவு நம்மை இறக்க வைத்து நம்ம குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மன்றாட்டையே தருவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் முறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேரின்பத்தை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திருவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் ஒளிவு பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்ற மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்கள் நம்புகின்றோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்து கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்பு அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களி பாரவாரம் எழுந்தது. நாவில் களி பாரவாரம் எழுந்தது. நாவில் களி பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களி
அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை
தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆலயத்தில் ஜெபிப்பதற்காக ஒருவர் தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்கிறார். அந்த ஆலயத்துக்கு போகிறார். நிச்சயமாக நம்ம ஊரில் நடக்கல. இது நம்ம ஊரில் இது அநேகமாக நடக்காது. பெரும்பாலும் இது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே போன பிறகு அவர் அந்த ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் அந்த ஆலயத்தை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார், ஒரு பெண்மணி. இவர் கொஞ்ச நேரம் இருந்து ஜெபித்தார். அந்த பெண்மணி செய்வதையும் பார்த்தார். அப்பொழுது அவர் ஜெபித்து விட்டு போகிற பொழுது அந்த பெண்மணியிடம் சொன்னார், நீங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக இதை செய்கிறீங்களா கேட்டார். ஆமாம், நான் ரொம்ப வருஷமாக இந்த வேலையை செய்கிறேன். உடனே அவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார், ஆலயத்தில் வேலை செய்கிறார், அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய விசிட்டிங் கார்டு எடுத்து அவர் கையில் கொடுத்து, என்னுடைய அலுவலகத்தில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது ஒரு வேலையை நான் தருகிறேன், நல்ல ஒரு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி வச்சுட்டாங்க அந்த கார்டு. அப்புறமா அவர் கார்கிட்ட போகும்போது இவங்க பின்னாடி வந்து, நான் கூட என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் வச்சுங்க, அப்போ தான் நான் வரும்போது தெரியும் சொல்லி அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க.
விசிட்டிங் கார்டு வாங்கி பார்த்தோன்னையும் வந்து அவருக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா யார் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் தான் அந்த விசிட்டிங் கார்டை அவருக்கு கொடுக்குறாங்க. அப்பொழுது அந்த ஆலயத்தை துடைத்து சுத்தம் செய்தவர் யாருன்னா அந்த கம்பெனி ஓனர். இவர் எங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த கம்பெனியுடைய ஓனர், அந்த முதலாளி தான் அந்த பெண்மணி. அவள் ஆண்டவருக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து ஆலயத்தை துடைத்து சுத்தம் செய்கிற அந்த ஒரு பணியை அவள் செய்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன நினச்சிட்டாரு, வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க பொழுது ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி இவங்க வந்து பணி செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்பதற்காக செய்தார். ஆனால் அது பிறகுதான் தெரிந்தது, இவர் சம்பளத்துக்காக பணிபுரியவில்லை, ஆண்டவருக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அது பிறகுதான் அவருக்கு தெரிய வந்துச்சு. அன்பாண்டவர்களே, ஆண்டவருக்காக பணிபுரிவது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது ஆண்டவரை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களால் தான் வந்து அது உண்மையான ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரை பற்றிய அனுபவம், ஆண்டவரை பற்றிய அறிவு இருக்கணும். இருந்தால்தான் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியும். எசையா புத்தகம் 1வது பிரிவு 3வது வசனம் இப்படி வந்து ஆண்டவர் சொல்றார், காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எசையா புலம்புகிறார். ஆண்டவர் வார்த்தைகள் காளைக்கு தெரியுது, ஒரு கழுதைக்கு கூட தெரியுது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. எசையா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கழுதைக்கு கூட தெரிகிறது தன் எஜமானி யாரு, தன் எஜமானி எங்கே திணி போடுவான், எந்த இடத்துல நாம் இருக்கணும், கழுதைக்கு கூட தெரிகிறது. ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. இதுதான் கடவுளுடைய ஒரு ஒரு புலம்பலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பற்றி அறிதல் இல்லாமல், ஆண்டவருடைய ஒரு புரிதல் இல்லாமல், ஆண்டவருடைய ஒரு அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் உழந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பவுலை பார்க்கிறோம். பவுல் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிதலாக ஒப்பற்ற செல்வத்தை குறித்து அந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன்னு சொல்றார். அப்ப அவருக்காக அவரை அறிந்து கொள்வது என்பது ஒரு ஒப்பற்ற செல்வம். அந்த ஒப்பற்ற செல்வத்தை அறிவதற்காக, நான் தெரிந்து கொள்வதற்காக, அனுபவிப்பதற்காக, அவருக்காக இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இப்படி ஆண்டவரை பற்றிய அறிந்து கொண்டவர்கள் உண்மையிலே தன்னுடைய ஊழியங்களை, தன்னுடைய பணிகளை ஆண்டவருக்கு உகந்தவர்களே செய்கிறார்கள். ஸோ இதை ஏன் இன்றைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கினா தெரியும். முதல் வாசகத்தில் என்னன்னா, ஆண்டவரை அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, சீடர்கள் ஆண்டவரை அறிந்த பிறகு, அனுபவித்த பிறகு, முழுமையாய் அவர் பற்றி புரிந்து கொண்ட பிறகு எப்படி இருக்கிறது என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறார். இந்த 2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது, இயேசுவை பற்றி, ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிற பொழுது, அவரை முழுமையாக தெரிந்து கொள்ளாத போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவருடைய பணி எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், நாம தான் அலசி பார்த்துக்கணும். அப்போ கடவுளை அறிகிற பொழுது, உதாரணமாக வேண்டுதல், சபதேய மக்கள் போய் வேண்டுதல் வைக்கிறாங்க. சபதேய மக்கள் நமக்கு தெரியும், யோவானும் யாக்கோப்பும் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும். யாக்கோப்பு தான் பெரியவர், யோவான் இருக்கிறதுலே கடைக்குட்டி அவர் தான். அந்த அப்போஸ்தலர்களே கடைக்குட்டி யோவான் தான். அவர் 2 பேரும் போயிட்டு அவங்க அம்மா வீட்டு போகிறாங்க. ரெக்கமெண்டேஷன் அம்மா, நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்ம, வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் ரெக்கமெண்டேஷனுக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டு போவாங்க, நீ வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவங்க அம்மா போயிட்டு இவங்க சார்பாக ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஆண்டவரே வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் என்னுடைய பசங்க 2 பேரும் இருக்கணும். அதான் அவன் வேண்டுதல். வேண்டுதல் எவ்வளோ தப்பான வேண்டுதல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே வேண்டுதல் வைக்கிற முறையே தப்பு. அதே போல தான் நம்ம பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 23:33 வாசிக்கிறோம். 2 கல்வர்கள்
ஒருத்தன் வந்து இதை பண்ண சொல்ல ஆண்டவர் பழிக்கிறான். ஏன் நீங்கள் உங்களை என்னையும் காப்பாற்றக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவன் பழிக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், அவனும் தான் வேண்டுதல் செய்கிறான். அவன் ஜெபிக்கிறான், என்ன செய்கிறான்? ஆண்டவரே நீர் ஆட்சி வரும்போது என் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேண்டுதல்ல அந்த ஜபத்தில் வேறுபாடு இருக்காது. ஆண்டவரை அறிந்து கொண்டவருடைய ஒரு வேண்டுதல், அறியாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவருடைய வேண்டுதல். அதே போல 2 பேர் பார்க்குறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 பேர் கோயிலுக்கு ஜெபிக்க போகிறாங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் போகிறாங்க. அப்போ அந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? உள்ள நேரம் ஆல்டர் கிட்ட போயிட்டு நெஞ்ச நிபுத்தின்னு அவன் செஞ்சதெல்லாம் பட்டியலிடுறான். என்னென்ன செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், நபர் தான் இருக்கிறேன், போகிறேன், எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், சரியாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அதை ஒருத்தன் நிற்கிறான், அந்த பாவி, அவனை போலாம் இல்லை, நான் எவ்வளோ யோக்கிய, நான் தான் இருக்கிறதுல நல்லவன் இது போல சொல்லி அவன் ஜெபம் செய்கிறான். ஆனால் அந்த பாவி அவன் தான் அறிந்தவன், ஆண்டவரை அறிந்தவன். அவன் அந்த ஆலயத்து முற்றத்தில் நின்று கொண்டு உள்ளே கூட வர அவன் வெட்கப்பட்டு கொண்டு ஆண்டுடைய வல்லமை உணர்ந்தவனாய், ஆண்டவரை பற்றிய அந்த பரிசுத்தத்தை உணர்ந்தவனாய், ஆண்டவரை அறிந்து கொண்டவனாய் அவன் வெளியே மார்பிளை அணிந்து கொண்டு ஆண்டவரே நான் பாவி பாவி என்று சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவரை அறிந்து கொண்டவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அறியாமல் இருக்கிறவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது. இப்போ சபையின் மக்கள் அப்படிதான். சபையின் மக்களும் ஆண்டவரை பற்றி அறியாத போது அவர்கள் செய்த ஜெபம் அப்படி. அதே போல் அன்புக்குரியவர்கள் நாம் மீண்டுமாய் பார்க்குறோம். அவங்க என்ன நினைச்சாங்க, தகுதி என்பது எங்கே இருக்கிறது நினைச்சாங்கன்னா அரியணையில் அமர்வதற்கு தகுதி இருக்கிறது நினைச்சாங்க. 2 பேரும் அவங்க அம்மாவோட சேர்ந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உட்காரணும். அப்போ அந்த அரியணையிலே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கணும். அந்த அரியணையில் அமரக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறது என்று நினைச்சார்கள். ஆனால் அன்புக்கு முதல் வாசகத்தில் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வெறும் மண்பாண்டம், உடைந்து போகிற மண்பாண்டம், தகுதியே கிடையாது எனக்கு, எந்த தகுதியும் எனக்கு இல்லை. எப்போ ஆண்டவர் அறிந்த பிறகு வருகிறது. ஆண்டவர் அறிவதற்கு முன்னாடி என்ன வருதுன்னா, எங்களுக்கு தகுதி இருக்கிறது, அரியணையில் அமர்வதற்கு கூட எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று வருகிறது. ஆனால் அறிந்த பிறகு, தெரிந்த பிறகு, ஆண்டவரை அனுபவித்த பிறகு பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வெறும் மண்பாண்டம், மண்பாண்டம், உடைந்து போகிற மண்பாண்டம். அதுவும் மற்ற பாத்திரம் கூட பரவாயில்ல, மண்பாண்டம் மோசம், யார் உடனே உடச்சிட்டு எட்டி வச்சுட்டு போயிடலாம், உடச்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மண்பாண்டமாக நாங்கள் இருக்கிறோம் என்று பவுல் சொல்வதை நாம் என்று பார்க்கிறோம். அறிந்த பிறகு வருகிற ஒரு. அதே போல வல்லமை, அவங்க என்ன நினைச்சாங்க, அரியணையில் அமர்வதால் வல்லமை வருகிறது, அங்கதான் பவர் இருக்கு. ஏன்னா இடது பக்கம் வலது பக்கம்னு சும்மா இல்லை. அவருடைய ரைட் என்றாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஆண்டு வலது பக்கத்தில் வச்சு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசப்படும் சொல்றோம். என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வல்லமையிலே அவர் வெற்றி இருக்கிறார். அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது நினைச்சாங்க இவங்க, இந்த அரியணையில் அமர்ந்து கொள்வதனால் வருகிறது என்று நினைத்தார்கள். ஆனா இன்று முதல் வாசகத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் அறிந்த பிறகு சொல்லுகிறார், இந்த அரியணை, அந்த பவர், இந்த வல்லமை எங்க வருகிறது? கடவுள் மாட்சியால் வருகிறார். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளிடமிருந்து வருகிறது, கடவுளுடைய மாட்சியால் வருகிறது. அது கடவுள் கொடுக்கிறார், கடவுளுடைய வல்லமை. என்னுடைய வல்லமை எதுவும் கிடையாது. இதுதான் அறிந்தவன் புரிந்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கிறோம், அரியணையில் அமர்வதற்கு போட்டி. 2 பேரும், நாங்கள் 2 பேரும் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. மற்றவங்களுக்கு சம கடுப்பாயிட்டாங்க, சம கோபம் இவங்கள. ஏடா நாங்களே நினைச்சோம், நீங்க மட்டும். அவங்க பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க, போட்டி நடக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்று முதல் வாசம் சொல்கிறது, நாங்கள் மரணப்பாடுகளை, இயேசுடைய மரணப்பாடுகளை தாங்கி செல்கிறோம். எங்கள் வாழ்வில், எங்கள் உடலில் ஆண்டு இயேசுடைய மரணப்பாடுகளை தாங்கி செல்கிறோம். அந்த மரணப்பாடுகளை தாங்கி செல்வதிலே போட்டி இருக்கிறது. அங்கே அரியணையில் அமர்வதற்கு போட்டி, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அந்த போட்டியில கோவப்படுகிறார்கள். எங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுமா என்று பயப்படுகிறார்கள். ஆனா இங்க இயேசுக்காக யோவானே சொல்றாரு, நாங்கள் கண்டதை கேட்டதை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது. யாருக்கு இப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? கடவுளுக்கா, உங்களுக்கு, மனுஷனுக்கா முடிவு பண்ணீங்க? நாங்க அப்படிதான் செய்வோம். அப்படியாக அங்கே
அவர்கள் எப்பொழுதுமே இயேசுடைய மரண பாடுகள், இயேசுடைய வழிகளை, வேதனைகளை, சாவை உடலுக்குள்ள சுமந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கடவுளை அறிந்த பிறகு வருகிறது. அடுத்ததாக முன்னிலைப்படுத்துவது. இவங்க என்ன பண்றாங்க? இப்போ தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. தங்களுக்கு முன்னுரிமை வேணும். 10 பேர் 12 பேர் இருக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, நாங்கள் தான் முக்கியமானவங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு நெருக்கமானவங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சொலோமி அவருடைய தாயார் அது மரியனினுடைய ஒன்று விட்ட சகோதரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா ரொம்ப நெருக்கம், ரொம்ப சொந்தக்காரங்க அவங்க. அப்போ அதனால கூட இருக்கலாம், அவங்க நேராக வந்துட்டாங்க அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனோட. அப்போது அந்த ஒரு நெருக்கத்தை ஏதோ ஒரு பயன்படுத்தி அவங்க என்ன கேட்குறாங்க, யோவானும் யாக்கோப்பும் நாங்கள் 2 பேரும் உட்காரணும், உங்களுக்கு பக்கத்தில் உட்கார முன்னிலைப்படுத்த விரும்புகிறாங்க, முன்னுரிமை கொடுக்க வேண்டும் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அறிந்த பிறகு, ஆண்டவர் அனுபவித்த பிறகு அதே யோவான் பேதுருவை முன்னிலைப்படுத்துகிறார், தன்னை அல்ல. எனவேதான் நான் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி 20வது பிரிவு, யோவான் 20:3-6 உள்ள வசனம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் யாரு? யோவானும் ஓடுறாரு, பேதுருவும் ஓடுறாங்க. இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாய் ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். முதல்ல ஓடுறது யாரு? யோவான் தான் ஓடுறார். ஏன்னா அவர் தான் இருக்கிறது சின்னவர். நல்லா ஓடுறாரு, அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. உள்ளே நுழையல. அது பிறகு என்ன நடக்குது? அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துண்டு இல்லாமல் ஒரு இடத்துல தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய அதே யோவான் இப்ப யார் முன்னிலைப்படுத்துறாரு? பேதுருவை முன்னிலைப்படுத்துறாரு. அதுதான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு வருகிற ஒரு ஆண்டவர் ஊழியம் செய்கிற போது வருகிற ஒரு மனநிலை. இப்பொழுது அவர் முன்னாடியே வந்துட்டாரு, ஆனாலும் குனிந்து பார்க்கிறாரு, உள்ள போகல. அவர் பின்னாடி வந்தவர் உள்ளே போய் பார்த்தார், அதை கண்டு அவர்கள் நம்புகிறார்கள். இதுதான் ஆண்டவரை அறிந்த பிறகு ஒரு வாழ்க்கை நடையாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா, நீங்க துன்ப கிண்ணத்துல நான் குடிக்க போக துன்ப கொண்டு நீங்க குடிப்பீங்களா? ஆமா குடிப்போம் ஆண்டவர். நாங்க பெற போவோம் ஞானஸ்நானத்தை திருமணம் பெறுவீங்களா? பெறுவோம் ஆண்டவர். அதெல்லாம் தயாராக. எப்படி சொல்றாங்க? அறியாமையினால் சொல்றாங்க. என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, ஒரு அறியாமையிலே அவங்க சொல்றாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, இதே நாம திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரத்துல 1-3 உள்ள வசனம். அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்களை சிறைபிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான். முதல்ல யாக்கோபு தான் சாகிறார். யோவான் அண்ணன் தான், அவருடைய சகோதரர் தான் சாகிறார். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அப்போ யோவான் உயிரை கொடுக்கிற அளவுக்கு உண்மையிலே ஆண்டவர் அறிந்த பிறகு வெறுமனே வார்த்தை கிடையாது. ஆண்டவரே இந்த துன்பங்கள் நானும் பங்கெடுப்பேன், இல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவரே நம்முடைய பாடுகளிலே திருமணிக்கு பங்கெடுப்பேன், பெரிய வார்த்தை கிடையாது. தன் வாழ்க்கையை அவர் உண்மையாகவே வாழ்ந்து காண்பிக்கிறார். ஆண்டவருடைய அறிந்த பிறகு, இயேசு அறிந்த பிறகு அவர் தன்னுடைய உயிரை முதலாக எல்லாரை விட அவர் முதலாக உயிரை விடுவதை நாம் பார்க்கிறோம். பேதுரு அங்கு கைது செய்யப்படுவதற்கு காரணம் யாக்கோப்பை கொன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனவே பேதுருவையும் கொண்டு விட்டால் இன்னும் அவருக்கு நிறைய பேர் வந்துடும், மக்கள் எல்லாம் அவர் பக்கம் இருப்பாங்க நினைச்சு ஏரோது முயற்சி எடுக்கிறான். அவை முதலாக அங்கு யாக்கோப்பு கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரியவர்களே, இவர்கள் புகழை பதவி தேடி போறாங்க. ஆண்டவர் அறியாம இருக்கிறவர்கள் என்ன நடக்குதுன்னா, புகழை பதவி தேடுறோம். திருச்சபையில் கூட அதான் நடக்குது. பதவி தேடுகிறோம், பதவி வேணும், அங்க நமக்கு எதாவது பொசிஷன் போஸ்ட் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பதவி வேண்டும் தேடி போகிறார்கள் அறியாமை. ஏன்னா மற்ற 10 பேர் கோவப்படுறாங்க, நீ உங்களுக்கு 2 பேர் மட்டும் பதவி கிடைச்சா நாங்க 2 பேர் எங்க போறது அப்படின்னு கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க. ஆகவே இந்த பதவியை தேடி போகிற ஒரு பண்பு எங்க இருக்கும்? கடவுளை யார் அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பண்பு. கடவுளை அறியாதனால் வருகிற விளைவு பதவியையும் பட்டத்தையும் புகழையும் பெயரையும் போறது.
தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவது, தன்னுடைய பெயரை சொல்லணும். ஏற்கனவே ஒரு முறை ஃபாதர் வந்து நம்முடைய பிரசங்கத்தில் சொன்னார் இல்லையா, டியூப்லைட் போட்டால் கூட அவன் பேர் இருக்கணும், ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா அவன் பேர் ஒட்டி வச்சிருக்கணும். அதுபோல ஆகவே அப்படியாக தங்களுடைய பெயரை முன்னிலைப்படுத்துவது, தங்களுடைய புகழை தேடுவது, எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு பாராட்டி சொல்லிட்டா ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி, அது ஆண்டவரை அறியாத மக்களுடைய காரியம். ஆண்டவரை பற்றி அறிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய காரியம், ஆண்டவருடைய அனுபவம் இல்லாமல் மக்களுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இதே திருத்துவதற் பணிகளில் 14வது பிரிவு நாம் வாசிக்கிறோம். 11வது வசனம். அது லீஸ்திரா என்கிற இடத்துல பவுலும் பர்னபாவும் போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வந்து ஒரு முடக்கம் ஒருத்தரை குணப்படுத்துறாங்க. அவ குணப்படுத்த பிறகு அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவர்களுக்கு வந்து எப்ப பலியிட வருவாங்க. இவங்க தெய்வங்களே நம்ம வந்து இருக்காங்கன்னு சொல்றது நம்ம பவுல் செய்த கூட்டத்தினர் கண்டு லெக்கவோனிய மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினார்கள். அவர்கள் பர்னபாவை சேசு என்றும் அதற்கு பவுலை பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தனர் என்று சொல்லி அவர்களுக்கு காளைகளையும் பூமாலைகளையும் கோயிலுக்கு வாசலை கொண்டு வந்து அவர் பலியிட விரும்பினார்கள். புகழ் தேடி தானா வருது. அவர்களை பார்த்து தெய்வங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழை தேடி வருது, பெருமையா பேசுறாங்க, பலியிட போற கடவுளாக நினைச்சு பலியிட போறாங்க அப்படின்னா நினைச்சிருக்கணும். வாங்க வாங்க என்ன கரெக்ட், இப்பதான் கரெக்டா செய்றீங்க. யார் செஞ்சிருப்பா? அது கடவுளை அறியாதவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கடவுளை அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க? தன் ஆடைகளை கிழித்து கொண்டு என்ன செய்யறீங்க? நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தான், இது நாங்க செய்யல, உங்க கடவுள் செய்த, அந்த கடவுளை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். இதான் கடவுளை அறிந்தவர்களுடைய வாழ்க்கை. கடவுளுக்கு ஊழியம் செய்வது என்பது அறிந்த பிறகு வருகிற அந்த வருந்தனால வர்ற அது. அப்பதான் கடவுளை முன்னிலைப்படுத்துகிறார்கள். தங்களை அவர்கள் சாதாரண மனிதர்களாகவே பாவித்து அந்த புகழையும் பெருமையும் கூட வேண்டாம் என்று தூக்கி வீசுகிற குப்பை என கருதுவது நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரியவர்கள ஆண்ட சொல்ற பாடுகளை சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்களும் பாடுகள்லாம் வரக்கூடாது, உங்களுக்குலாம் துன்பம் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அப்பயே சொல்றாரு, கோப்பினால சாத்தானே சொல்லிடுறாரு இல்லையா? அதே ஆனா இவர் இயேசுவின் சாவை தாங்கி சொல்கிறேன் பவுல் சொல்றாரு. வேண்டாம் உங்களுக்கே வேண்டாம் சொன்னவங்க இயேசுடைய சாவை நாங்க தாங்க தயாராக, நாங்க உயிரோட தயாராக இருக்கிறோம்னு சொல்லி தாங்களே முன் வருவதை பார்க்கலாம். அன்புக்கிறவங்கள, இதுதான் ஆண்டவரை அறிந்தவருடைய வாழ்க்கை, அறியாதவருடைய வாழ்க்கை. ஆண்டவர் அறிந்தவருடைய ஊழியம், ஆண்டவரை அறியாதவருடைய ஊழியம். ஆண்டவர்களை பற்றி அறிந்து அனுபவித்தவருடைய வேண்டுதல் எப்படி இருக்குது, அவர்கள் அறிந்த பிறகு வருகிற வேண்டுதல் எப்படி இருக்கிறது நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை முறை கடவுளை அறிந்து அனுபவித்ததனால் வருகிற வாழ்க்கை முறையாக இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்ப்போம். எனவேதான் ஆண்டவர் அறிந்தவருடைய பணி எப்படி இருக்கும்னு சொன்னா இன்றைய வார்த்தை சொல்கிறது. அது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒருவேளை இந்த பங்குல, இந்த திருத்தலத்துல அல்லது இந்த திருச்சபையில நான் இருக்கிற இடத்துல ஒரு அன்பியத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கிறாங்க அப்படி சொன்ன, எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு பணி கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தவிர அது என் பேருக்காகவும் புகழுக்காகவும் அல்லது நான் யார் என்று வெளியே காண்பிப்பதற்காக இல்லை. ஆகவே அதை நாம் ஒரு பணியாக ஊழியமாக எடுத்துக்கொண்டு அதை நாம் வாய்ப்பாய் கருதி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள, அதுதான் உண்மையான ஊழியம். தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை எந்த நிலையில இருந்தாலும் சரி, திருச்சபையில் எல்லாருமே அப்படிதான் செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பணியாளனாயிரு, ஊழியனாயிரு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு ஊழியனா இருக்க முடியும்? பணியாளர் வருவாங்க, ஆண்டவரை அணிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், புரிந்தவர்கள் தான் வருவார்கள். அடுத்ததாக தொண்டராக பணியாளராக இருக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈடுநேற்ற வல்லமையும் கொடுக்கப்படுது. சார் பணியாளனா இருக்கிறேன், உதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கணவர் ஒரு கடைக்கு போறாரு, கடைக்கு ஒரு சாதாரண தக்காளி வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு போறாரு. அங்க போனா எந்த தக்காளி வாங்கன்னு தெரியல. இவர் பாவம் லாக்டவுன்ல மாட்டிங்கிறாரு, அதனால கடைக்கு அனுப்பிட்டாங்க, இவர் போயிருக்கிறாரு. சரி, இவருக்கு எந்த தக்காளி வாங்க தெரியாம அவர் மனைவிக்கு ஃபோன் அடிச்சுக்காங்கன்னு ஆசைப்பட்டு ஃபோன் அடிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீரியலில் ஓடிங்கிறது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் அவர் அடித்த ஃபோன் கேட்கல.
அப்புறம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துரு. வரும்போது எப்படி வருவார்? வரும்போது எப்படி வருவார்? ரொம்ப கூலாக வருவாரா? எவ்வளோ டென்ஷனாக வரும். நீ ஃபோன் அடிச்ச, ஃபோன் எடுக்காமல் எனக்கு கடைக்கு ஒரு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, என்ன கோபம் வரும்? ஏன்? அவளுக்கு எஜமானாக அவன் நினைத்து கொண்டிருப்பதனால் ஒரு கோபம் அது. இதே ஒரு சூழ்நிலை. வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் வந்து போகிறார். ஒருத்தர் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அவன் வந்து கடைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இதே குழப்பம், எந்த தக்காளி வாங்குன்னு தெரியல. அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க நமக்கு, நம்ம ஃபோன் யாரும் எடுக்கல, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஃபோன் எடுக்கல. இதே கோபம் டென்ஷனோட வருவாங்களா? அவள் பணியாளனாய் இருப்பது, தொண்டராய் இருப்பது என்பது வேறு. நான் எஜமானாய் நினைத்து கொண்டிருக்கும் போது நடக்கிற காரியம் வேறு. ஆண்ட சொல்ற பணியாளனாயிரு, தொண்டனாயிரு. அப்படி அப்படின்னா வந்து பணியாளனாக இருக்க சரி, அதற்கான வல்லமை வேண்டுமே. எல்லாரும் நம்மளை இழிச்சவாய் நினைச்சிடக்கூடாது, நம்மளை வந்து ஒன்னில்லாத நினைச்சிடக்கூடாது. இவன் ஒன்னில் அதுதான் இவன் வந்து இப்படி கடக்கிறான்னு சொல்லக்கூடாது. நம்மளை கேவலமாக அந்த முதல் சம்பவத்தில் அந்த கோயிலை தொடச்ச உடனே நினைச்சாரு, பாவம் ரொம்ப ஏழைப்பட்ட பொண்ணு பொழுது ஏதாவது உதவி செய்யலாம், அப்படி யாரும் நம்மளை நினைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, என்ற முதல் வாசம் சொல்கிறது இல்லை, ஈடு இணையற்ற வல்லமையால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். எப்படி ஆண்டவர் உண்மையிலே ஊழியம் செய்பவர்களை எப்படி நிரப்புகிறார்? ஈடு இணையற்ற வல்லமையாக நிரப்புகிறார். சும்மா இல்லை, அவருக்காக உண்மையிலே அறிந்து அனுபவித்து யாரெல்லாம் பணிபுரிகிறார்களோ, அது எந்த வேலையானா இருக்கட்டும், திருச்சபையில் அவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையால் ஈடு இணையற்ற வல்லமையால் நிரப்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமை எதற்காக? என்ன? உடைந்து போகாமல் இருப்பதற்கான, மனம் உடைஞ்சு போகக்கூடாது, அதற்கான வல்லமை. இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது இல்லையா, நாங்கள் உடைந்து போகாமல் இருக்கிறோம் இல்லையா. இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, நாங்கள் எல்லா சூழ்நிலையும் இன்னொற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. உடைந்து போகாமல் இருப்பதற்கான, மனசு உடைஞ்சு போகாமல் இருக்க வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கான வல்லமை. அடுத்து, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்பட மாட்டோம், நாம் கைவிடப்படுவதில்லை என்று உணர்கிற வல்லமை. அடுத்து, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்கிற வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஈடு இணையற்ற வல்லமை. இது எங்கேயும் யாரும் கிடைக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவரால் மட்டுமே முடியும், ஆண்டவர் மட்டுமே கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஈடு இணையற்ற வல்லமையால் ஆண்டவர் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அங்கே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். மீண்டுமாய் ஞாபகப்படுத்திக் கொள்ளும், யோசுவா சொல்வது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியும். அப்போ ஆண்டவர் ஊழியம் புரியணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஆண்டவர் அறிதல், அனுபவித்தல் வேண்டும். அந்த அனுபவம், அந்த அறிவு இருக்கிற பொழுதுதான் நான் உண்மையான ஊழியமாக ஆண்டவருக்கு நான் பணி செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் அது மற்ற சாத்தானுக்கு பணிபுரிகிற ஊழியம் போல மாறி போயிடும். ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருக்க முடியாது. ஆக அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம், நம்முடைய வாழ்வின் காரியங்களை அலசி பார்ப்போம். நம்ம எதை சொன்னாலும், எதை செய்தாலும், உண்டாலும் குடித்தாலும் பவுல் சொல்வது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய பெயரை மகிமைக்காக செய்து அவருக்கே ஊழியம் புரிவோம். நம் குடும்பம் அவருக்கு உகந்ததாய் இருக்கட்டும். ஆமென். காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை.
எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணாவுனை போல் மாறாத அன்பினால், கருணாவுனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல்வுள்ளம் தான் இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சென்றலாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரி, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவளவடி திருத்துவதர்களில் முதலாக இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு வந்த வழியை நாங்கள் எழுப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றுமுள்ள ஆயிரம் முதமந்தையை கைவிட்டு விடாமல் உம் புனித திரு தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தைய வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாக நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதர் முதன்மை வானதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக எம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்தே இருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மொக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று முக்கு ஒழியும் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளம் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று இயேசுவிற்காக முதலாக மறைசாட்சியாக மறித்த தூய அப்போஸ்தலர் ஆகிய யாக்கோப்பினுடைய பேரை தாங்கியிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேரை மட்டுமல்லாமல் அவர் கொண்டிருக்கின்ற சிந்தனைகளை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன்னையை தாழ்த்தி கொண்டு மற்றவர்கள் உயர்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு வாழ வேண்டிய வரத்தை அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொலி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய உத்தம கணவராகி புனித யோசேப்பு, திருத்துதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்துதராகிய தூய யாக்கோபு ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை தூய எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்காக நாம் பணிபுரிய நாமும் நம் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் புரிய இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, ஆண்டவருக்குரிய காரியங்களை முன்னிலைப்படுத்த, என்னுடைய விருப்பம் சித்தம் என்பதல்ல, அவருடைய விருப்பம் சித்தம் நிறைவேற நாம் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும்
அதை மேற்கொள்வதற்கான வல்லமை என்னிடமிருந்து அல்ல, என் கடவுளிடமிருந்து வருகிறது. நான் வெறும் மண்பாண்டமே, நான் சாதாரண மனிதனே. இதோ பூ வதங்கி போவதை போல, புல் உலர்ந்து போவது போல இருக்கின்ற ஒரு பலவீனமான மனிதன் என்பதை உணர்ந்தவர்களாய் ஈடு இணையற்ற வல்லமையோடு வாழ அழைக்கின்ற ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய வல்லமை பெற்று நாம் ஆண்டவருக்குரிய குடும்பமாக, ஆண்டவருக்குரிய வீட்டாராக நாம் மாற உடைய கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமே வடிவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடர்ல கொண்டாடுகிறோம். முதல் இறக்கத்தோடு எங்கள் பாவத்திலிருந்து போடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழுந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவன் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. நாமும் கூட கொலவற்றவர்களாய் இருக்கிறோம் என்றாலும் கூட ஈடு இணையற்ற வல்லமையால் நிரப்பப்படும்படியாக இவருக்கு உகந்த ஊழியம் செய்து நாமும் குடும்பத்தாரும் ஆண்டவருக்குரிய மக்களாய் வாழும்படியாக நம்மை தேடி வருகிறார். விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் எனக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்த்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நானிலம் மகிழ மன்னவர் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, பண்பாடவோ என்று கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே. பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. இனி ஒன்றாகினார் நான் நன்றாகினேன், பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே. பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருத்துமதரான யாக்கோப்பின் விழாவிலே உம் திரு விருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவி பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதராணி புகழுமா மகிமையானியே. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமையானியே. அழகும் நீளிரும் அன்னை மரியே. அகமும் உடலும் அழகும் நீளிரும் அன்னை மரியே. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பதும் கடமை. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பதும் கடமை. தபமும் தயையும் நிறையும் மறிய அவையும் எங்கள் தாயே. தபமும் தயையும் நிறையும் மறிய அவையும் எங்கள் தாயே. புவனராணியே புனித